Guys, welcome back to our channel AS Gaming Tamil. நம்ம இன்னைக்கு RC20ல வேர்ல்ட் கப் சீரியஸ் பண்ண போகிறோம் 2015. லெட்ஸ் கோ. ரோட் டு வேர்ல்ட் கப் போகிறோம் 2015 வேர்ல்ட் கப். இந்த சீரியஸ் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஜெயிப்போம். ஓகே, ஃபஸ்ட் மேட்ச் போகலாம். லண்டன் ஸ்டேடியமில் வச்சுக்கலாம் மேட்ச்சு. இந்தியா பாகிஸ்தான் ஃபஸ்ட் மேட்ச். உமேஷ் யாதவ், மோஹித் சர்மா. நான் அக்சர் பட்டேல் உள்ளே கொண்டு வரலாம். மோஹித் சர்மாவுக்கு பதில் முகமது ஷமிக்கு பதிலாக ரவிச்சந்திரன் அஸ்வின், அக்ஷர் பட்டேல், ஜடேஜா ஸ்பின்னர்ஸ். நல்ல டீம் எடுத்திருக்கோம். ரஹானேக்கு பதிலாக ராய்டுவை கொண்டு வரலாம், அவர் நல்லா ஆடுவார். ஓகே, லெட்ஸ் கோ டு த மேட்ச். இந்த ஸ்குவாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல ஸ்குவாட், ஆல்ரவுண்ட் ஸ்குவாட். ஆல்ரவுண்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க, ஒரு 3 பேர் ஆல்ரவுண்டர்ஸ் கண்டிப்பாக இருக்காங்க. அஸ்வின், ஜடேஜா, அக்சர் பட்டேல் 3 பேருமே டேலண்ட் அட் ஸ்பின்னர்ஸ் அண்ட் பேட்டர்ஸ் கூட. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். டாஸ் டைம். ஹெட்ஸ் கேட்டிருக்காரு மகேந்திர சிங் தோனி. டாஸை வின் பண்ணியிருக்காரு மகேந்திர சிங் தோனி. நம்ம சேசிங் எடுத்துக்கலாம். பாகிஸ்தான் டீமும் ஸ்ட்ராங்கான டீம் தான் நான் நினைக்கிறேன். இந்தியன் டீம் இந்த மேட்ச்சை ஜெயிப்பாங்களா சொல்லுங்கள், உங்களோட ஜெயிப்பாங்க. இந்தியா ஜெயிப்பாங்க. ஸ்குவாட் பார்க்குறோம். நேஷ்னல் ஆந்தம், பாகிஸ்தானோட நேஷ்னல் ஆந்தம், இந்தியாவோட நேஷ்னல் ஆந்தம். ஃபஸ்ட் ஓவர் நம்ம மோஹித் சர்மாவோட போவேணாம், உமேஷ் யாதவோட போகலாம். ஃபஸ்ட் ஓவர் உமேஷ் யாதவ். அம்பையர்ஸ் வராங்க, ஃபீல்டிங் டீம் வராங்க, பேட்டர்ஸ் 2 பேர் வராங்க. உமேஷ் யாதவ் பேட்டர்ஸ் 2 பேர் வந்துட்டுருக்காங்க. வந்தாச்சு. உமேஷ் யாதவ் ஃபஸ்ட் பால் பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் டெலிவரி. ஷஹீத் ஃபஸ்ட் பாலே ஷாட்டுக்கு போயிருக்காருங்க. இந்த ஷாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு சூப்பரான ஷாட். லைனை கொஞ்சம் கொடுத்தாரு, ஸ்லாட்லேயும் இருந்தது டெலிவரி. பவுண்ட்ரி. உமேஷ் யாதவ் அடுத்த பால் அது கம்பேக் பண்ணுவாரா? ஓகே, டெலிவரி லெக்கில் வச்சுருக்கலாம். ஸ்லோயர் டெலிவரி வீசலாமா? நெக்ஸ்ட் பால் ஷாட்டுங்க, ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். ஆனால் நல்ல ஷாட் ஆடினார். பாலில் ஸ்விங் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே தான் நினைக்கிறீங்க? ஆமாம், பாலில் கொஞ்சம் ஸ்விங் இல்லை. பால் ஸ்ட்ரெயிட்டாக தான் மூவ் ஆகுது. ஈஸியாக ஆடுற மாதிரி இருக்குது. ஷார்ட் டெலிவரி, அடி வாங்கியிருக்காருங்க பேட்ஸ்மேன். பாகிஸ்தான் டகவுட்டில் ஒரே சோகம், பேட்ஸ்மேன் அடி வாங்கிட்டார். உமேஷ் யாதவ் ஸ்மார்ட் பவுலிங். அடுத்த பால் என்ன ஆக போகுது? எல்லோரும் காத்திருக்காங்க. உமேஷ் யாதவ் ஓடி வராரு போட. நல்ல டெலிவரிங்க, ஸ்விங் ஆச்சு. இந்த பால் நல்லா மேலே போட்டார், ஸ்விங் ஆச்சு. அடுத்த பால் உள்ளையா வெள்ளையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் எனக்கு தெரிஞ்சு வெளியிலேருந்து தான் நினைக்கிறேன். நீங்களும் வெளியிலேருந்து தான் நினைக்கிறேன்? ஆமாம், வெளியிலேருந்து தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா பால் நல்லா ஸ்விங் ஆகுதுங்க. இறங்கி வந்து அடிச்சிருக்காரு. நல்ல ஓவருங்க உமேஷ் யாதவ். ஒரு பவுண்ட்ரி கொடுத்தாலும் அருமையாக கண்டெயின் பண்ணியிருக்காரு. பாலை வெளில எட்டு போகிற எபிலிட்டி இவருக்கு நல்லா இருக்குல்ல? கரெக்ட். இந்த ஓவர் ரொம்ப நல்ல ஓவர். ஒரு பவுண்ட்ரி தான் கொடுத்துருக்காரு. ஒரு ஷார்ட் ஆஃப் த லென்த், செம்ம டெலிவரிங்க. வெல் லெஃப்ட். பாகிஸ்தான் பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் அடிக்க போகணும். இந்தியாவுக்கு இது ஒரு நல்ல ஓவர், நல்ல ஸ்டார்டிங். செகண்ட் ஓவர் அக்சர் பட்டேல் வச்சிடலாம். மோஹித் சர்மா டெத் ஓவரில் பார்த்துக்கலாம். 5th ஓவர் அந்த ரேஞ்சில் அக்சர் பட்டேல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருங்க. நம்ம இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஒரு சேஞ்ச் பண்ணலாம். விராட் கோலியும் MS தோனி இன்றைக்கி நம்ம ஓப்பனிங் இறக்கி விட ட்ரை பண்ணலாம். கரெக்டாக? எல்லாத்தோட ஃபேவரட் பிளேயர்ஸ் அவங்க. இந்த கேம்லேயும் அவங்கள அடிக்க வைக்கலாம் நம்ம. அக்சர் பட்டேல் செம்ம ஸ்பின்னர் தான், அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட்.
2 ரன்ஸ்க்கான கால் இருக்குமா? இல்லை, சிங்கிள். 2 ஓவர் பவர் பிளேவா 3 ஓவர் பவர் பிளேவான்னு தெரில. ஆனால் நம்ம ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் நீ ஓவர்ஸ் போட்டாகணும். டெத் ஓவரில் மட்டும் மோஹித் சர்மாவை யூஸ் பண்ணிக்கலாம். அக்சர் பட்டேல் அருமையாக போடுவார். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நார்மல் கிரிக்கெட்டில் செம்ம ஸ்பின்னர் அவர். நல்ல ஷாட். ஒரு 2 ரன்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குங்க. ஷிக்கர் தவான் அந்த ஃபீல்டர் த்ரோ அடிச்சிருக்காரு. விக்கெட் எடுப்பாரா? அக்சர் பட்டேல் ஒரு யாக்கர் டெலிவரி மாதிரி போட்டார். சிங்கிள் ஓடி இருக்காங்க. த்ரோ அடிச்சா அவுட்டா? எம்எஸ் தோனி அப்பீல் பண்ணுறாரு. அம்பையர் சொல்லியிருக்காரு நாட் அவுட். பால் லைட்டாக டேர்ன் ஆகுது. நீங்களே பார்த்தீங்களா? கரெக்டாக கரெக்ட். பால் டேர்ன் ஆகுது. ஆனால் அந்தளவுக்கு ஹெல்ப் பேட்டர்ஸும் இறங்கி வந்து அடிக்கலாங்க. அந்தளவுக்கு ஈஸியாக தான். ஷாட் கையிலே அடிச்சிருக்காருங்க. தேவையில்லாத ஷாட்டுக்கான முயற்சி. நல்ல பவுலிங் இந்தியா கிட்ட இருந்து நமக்கு. எஸ் அகமத் கான் ஃபார் 1. அடுத்தது ஹெச் சோஹெல் வந்திருக்காரு பேட்டிங்கில். இவராது வந்து லெஃப்ட் ஹேண்டர். அக்சர் பட்டேலை டேக் ஆன் பண்ண நான் நினைக்கிறேங்க. நீங்களும் அதே தான் நினைக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். வந்தோனையுமே டேக் ஆன் பண்ண முயற்சி. இந்த ஓவர் நல்ல ஓவர், எக்கனாமிக்கல் ஓவர். அக்சர் பட்டேல் ஷார்ட் ஆஃப் த லென்த். சிங்கிள் ஓடுவாங்களா? அடுத்த ஓவர் யாருக்கு கொடுக்கலாம்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த ஓவர் யாருக்கு கொடுக்கலாம்? நம்ம அஸ்வின் இருக்கார், அஸ்வினுக்கு கொடுப்போம். பெட்டர் ஸ்பின்னர் அவர். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் ஒரு நல்ல ஸ்பின்னர். இவங்க ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்திருக்குங்க. அஸ்வினை கொண்டு வருவோம். இந்த ஓவரில் விக்கெட் விழுகுமா? உங்களோட கணிப்பு? அஸ்வின் ஒரு நல்ல பவுலர். விக்கெட் விழுகிற சான்சஸ் இருக்குது நிறையாவே. எனக்கு என்னமோ இந்த ஓவரில் அவங்க டேக் ஆன் பண்ண போவாங்கன்னு நம்புகிறேங்க. அஸ்வின் ஸ்மார்ட் பவுலர் தான். ஆனால் ஹெச் சோஹெல் லெஃப்ட் ஹேண்டர். ஏதாவது டேக் செம்ம டேர்னுங்க. இந்த டேர்ன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு அருமையான டேர்ன். பால் ரஃப்பில் பிச் பண்ணி டேர்ன் பண்ணார். மகேந்திர சிங் தோனியோட கேப்டன்சியை பாராட்டியே ஆகணுங்க. நல்ல டைமில் அஸ்வினை கொண்டு வந்தார். ஹெச் சோஹெல் பொறுமையாக ஆட்டிருக்காருங்க. டேக் ஆன் பண்ணும். அஸ்வின் லெஃப்ட் ஹேண்டருக்கு எதிராக ஸ்மார்ட் பவுலர். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். லெஃப்ட் ஹேண்டுக்கு எதிராக செம்மையாக பவுல் பண்ணுவார். டெஸ்ட்டில் 100 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு நம்மளோட அஸ்வின். ஸ்ட்ரைட்டாக கையிலையான்னு பார்க்கணும். இல்லைங்க, ஃபீல்டர் வந்திருக்கலாமோ, முயற்சி பண்ணியிருக்கலாம் கேட்ச் பிடிக்க. ஸ்கோர் கார்டு பார்க்குறோம். 11 ஃபார் போகலாம். ஜடேஜா 2 விக்கெட் இந்த ஓவரில் எடுத்திருக்காருங்க. ரிவர்ஸ் ஸ்வீப் அவுட்டுங்க. ஜடேஜா ஸ்மார்ட் பவுலிங். இட்ஸ் அன் அமேசிங் ஓவர் ஃப்ரம் ஜடேஜா. எஸ், மசூட் வந்திருக்காரு. இவர் ஜடேஜா விக்கெட் எடுத்துருவாருன்னு நம்புறேங்க. ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரியா? ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரிங்க. டிஃபென்ஸ் ஆடி இருக்காருங்க. இதை 6 அடிச்சிருக்கணும். இந்த டெலிவரியில் 6 அடிச்சிருக்கணும். மிஸ் பண்ணிட்டாரு. இந்த ஓவரில் விக்கெட் வாய்ப்பு இருக்குங்களா? சான்சஸ் இருக்குது. மோஹித் சர்மா வந்திருக்காரு. டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்னே அழைக்கலாம் இவரை. யாக்கர் பால் போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் யாக்கர். மோஹித் சர்மா கிட்டேருந்து ஒரு எஃபிஷியண்ட்டான யாக்கர் மலிங்க ஆக்ஷனில் போடுறாருங்க. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிளா? ஆமாம், சிங்கிள். இவங்க இன்னும் கொஞ்சம் அடிக்கலான்னு நினைக்கிறேங்க பாகிஸ்தான். புவர் பேட்டிங் ஃப்ரம் பாகிஸ்தான். ஜடேஜா ஓவரில் எதுக்கு அவ்வளோ விக்கெட் விட்டாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஒரு ஈஸியான ஓவருங்க அது. அந்த ஓவர் அடிச்சிருக்காருங்க. ஷார்ட். எஸ், மசூட் கான். மோஹித் சர்மா ஷார்ட் டெலிவரிங்க. புவர் டெலிவரி ஃப்ரம் மோஹித் சர்மா.
அடுத்த பால் போட வராரு மோஹித் சர்மா. யாக்கர் இஸ் த பெஸ்ட் வேங்க. யாக்கர் போட்டால் தான் ரன்னை கண்டெயின் பண்ண முடியும். கரெக்டுங்களா? அவுட்டுங்க, அவுட்டுங்க. எனக்கு என்னமோ அவுட்டு மாதிரி தான் தோணுது. அம்பையர் அவுட் கொடுத்துருக்காரு. அவுட்டுன்னு தானே நீங்களும் நினைக்கிறீங்க? ரிவ்யூ போவாங்களா? ரிவ்யூ போக வாய்ப்பு இருக்குங்களா? டிஆர்எஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. டிஆர்எஸ் போயிருக்காங்க. ப்ளம்புங்க, ப்ளம் விக்கெட்டு. இவ்வளோ ஒரு மோசமான ஷாட் ஆடவே ரொம்ப லேட்டாக ஆடியிருக்காங்க. பாலை நோக்கி ரொம்ப லேட்டாக வந்திருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டுங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஹிட் பண்ணுது. புவருங்க. பாகிஸ்தான் எதுக்கு இவ்வளோ புவராக ரிவ்யூஸ் எடுக்கிறாங்கன்னு தெரில. பேட்டிங் கொஞ்சம் அடிச்சிருக்கலான்னு எனக்கு தோணுதுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோர் ஒரு 50 கிட்ட. ஆனால் இவங்க அடிச்சிருக்கிறது 31 மட்டுமே. எப்படியோ விக்கெட் எடுத்திருக்காரு மோஹித் சர்மா. ஷஹீத் அஃப்ரி வந்திருக்காருங்க. இந்த ஓவரில் ஒரு 3 பால் இருக்குது. 3 பால் எத்தனை ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஒரு 6 ரன்ஸ்குள்ளே. 6 ரன்ஸ்குள்ளையா? ஆமாங்க, 6 ரன்ஸ்குள்ளே தான். மோஹித் சர்மா என்ன பவுலிங்க, மேன் ஆஃப் மேஜிக் மாதிரி போடுறாரு. நம்ம இதை ஒரு ஓவர்லேயே சேஸ் பண்ண ட்ரை பண்ணலாமா? இறங்கி வந்து அடிச்சிருக்காருங்க. சிங்கிளா? நல்லா த்ரோங்க. மகேந்திர சிங் தோனிக்கிட்ட போட்டார். கடைசி பந்து ஒரு ஃபுல் டாஸ் பால். யாக்கருக்கு முயற்சி செய்து போல்டுங்க. என்னங்க இவர் பண்ணுறாரு? சும்மா நின்றுட்டு இருக்காரு. இன்னைக்கு பேட்டிங் ஃப்ரம் பாகிஸ்தான். ஆமாங்க, நம்ம பேட்டிங் போயிடலாம். நம்ம டீம் பேட்டிங் போக போகிறாங்க. நான் சொன்ன மாதிரியே மகேந்திர சிங் தோனியும் விராட் கோலி தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓப்பனிங் பாலிங் வக்கா பிரிஸ்வா. மகேந்திர சிங் தோனி ரெடி. லெக் சைடில் போடுறாங்களா? மகேந்திர சிங் தோனி ஸ்மார்ட் பேட்ஸ்மேனுங்க. ஷாட், சிங்கிள். நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். கோலியும் தோனியும் பயங்கர ரன்னர்ஸ். விராட் கோலி அட்டாக் தான் பண்ண பார்ப்பாருன்னு நம்புகிறேன். ஷாட்டுங்க, 4. அண்ட் இட்ஸ் அ பவுண்ட்ரி. ஷார்ட் பால் போடவே கூடாதுங்க விராட் கோலிக்கு. போட்டால் கடாசிடுவாருங்க. 11. இந்த ஓவரில் எப்படியாவது இதை அடிச்சிடணுங்க. ஸோ மகேந்திர சிங் தோனி ஒன் ஹேண்டட் ஷாட்டுக்கான முயற்சி, ஆனால் அடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு அடிச்சிடலான்னு நம்புகிறேங்க. மறுபடியும் ஒரு யாக்கர். அன்பிளேயபிள் டெலிவரிஸாக போட்டுட்ருக்காருங்க ஆர் அலி. எப்படியாவது இந்த ஓவரை டேக் ஆன் பண்ணி ஆகணும். செம பவுன்சர், செம்மையாக போட்டிருக்காருங்க. இங்கே மகேந்திர சிங் தோனி 3 பால் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஒரு 6 ஒன்று திரும்பி பழி விடுவாரா ஆர் அலிய? இறங்கி ஒன்று விட்டாருங்க. 4. நல்லா அவரோட ஃபேவரட் ஷாட், ஸ்ட்ரைட் ஆன் த கிரவுண்ட். ஒரு 4 ரன்ஸ். ஆனால் ஸ்கோர் ரொம்ப ஈஸியானது தாங்க. ஈஸியாக முடிச்சிடலான்னு நான் நம்புகிறேன். மகேந்திர சிங் தோனி ஷாட்டு கைலியான்னு பார்க்கணும். ஆமாங்க, மகேந்திர சிங் தோனி அவுட்டு. இந்த ஷார்ட் செலெக்ஷன் புவரான ஷார்ட் செலெக்ஷன் நினைக்கிறேன். நீங்களும் அதே தானே நினைக்கிறீங்க? ஆமாம், பாகிஸ்தானோட பவுலிங் உண்மையிலேயே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. பேட்டிங் மாதிரியே பண்ணுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் பவுலிங் அருமையாக போடுறாங்க. அது இந்த ஆர் அலி செம்மையாக போடுறாருங்க. விராட் கோலி டேக் ஆன் பண்ண வேண்டிய டைமுங்க. ஏன்னா ஈஸியாக அடிக்க வேண்டிய டார்கெட்டை நம்ம எங்கெங்கே கொண்டு போயிட்டுருக்கோம். விராட் கோலி கிளாசிக்கான ஷாட்டுங்க.
ஷஹீட் அஃப்ரிடி வந்திருக்காரு. ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இவங்களோட காம்போ மேட்ச் ஜெயிக்க விடுமா நம்மளைய? பார்க்கலாம். மேட்ச்சை நம்ம ஜெயிப்போமா சஷ்மிதா? ஜெயிக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஆனால் பாகிஸ்தானோட பவுலிங் அன்எக்ஸ்பெக்டடாக கொஞ்சம் நல்லாவே இருக்குது பேட்டிங்க்கு ஆப்போசிட்டாக. 2 ரன்ஸ் கால் பண்ணியிருக்காரு விராட் கோலி. வந்துருவாரா? இருக்காருங்க. அவுட் அப்பீல் கேட்குறாங்க. ஆனால் உள்ளே வந்துட்ட மாதிரி தாங்க எனக்கு தெரியுது. ரோஹித் சர்மா அடிக்கணுங்க. நல்ல ஹிட்டர் தான் ரோஹித் சர்மா. ஆனால் ஹிட்மேன் ரோஹித் சர்மா. ஐயோ, ஷஹீட் அஃப்ரிடி ஸ்லெட்ஜிங்க்கு வராருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவர் விக்கெட் விழுக கொஞ்சம் சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஸ்லாகுக்கான முயற்சி அருமையாக போட்டிருக்காருங்க ஷஹீட் அஃப்ரிடி. இந்த ஓவரை அடிக்கவே முடியல. அட்டாக் பண்ண போகிறாரா? 6ங்க. ஹிட்மேன் இஸ் பேக். ஹிட்மேன் இஸ் பேக். கரெக்டாக இன் குட் ஃபார்ம்ங்க. இப்போ ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார் ஹிட்மேன். ஸ்பின்னர்ஸை அருமையாக ஆடுவார். 6ங்க. ஸ்லாக் ஸ்வீப். போன பாலுக்கு முந்தின பால் ட்ரை பண்ணார், மாட்டலை. ஷஹீன் அஃப்ரிடிக்கு ரிவெஞ்ச் கொடுத்து மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. கம்ஃபர்டபுள் விக்ட்ரி ஃபார் இந்தியன் டீம். இந்தியா 1/9 விக்கெட்ஸ். ரோஹித் சர்மா அருமையான ஆடினார் பேட்டிங்கில். டக்குன்னு மேட்சை முடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. விராட் கோலி 16 ரன்ஸ். பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஜடேஜா தாங்க. செம bowling அண்ட் ஃபீல்டிங். 4 விக்கெட் எடுத்திருந்தார். ஹீ டிசர்வ்ஸ் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு. ஓகே காய்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மேட்ச்சில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த சீரீஸ் கண்டினியூ ஆகணுன்னா நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ், பாய்.